ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். வீட்டில் இருக்கிற ரவை இட்லி பாத்திரத்தை வச்சு சுலபமான முறையில் ரவா இட்லி கேக் செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களும் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி செய்து பாருங்கள். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள். பர்ஃபெக்டான ரவா இட்லி கேக் சுலபமான முறையில் செய்திடலாம். பாருங்கள், கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். ரவையை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிரில் கொஞ்சம் கூட புளிப்பு தன்மையே இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். 1 கப் ரவைக்கு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. கெட்டியான தயிர் சரியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டம்ளரோ கப்போ மெஷர் பண்ணிக்கோங்க. சேம் அதே கப்பில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், தயிர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். தயிர் வந்து அந்த ரவையோடு நல்லா சேரணும். சேர்ந்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் வெதப்பான பாலாக இருந்தால் கூட பரவாயில்ல. பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது அந்த ரவை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். பாருங்கள், நான் முழுசாக எல்லா பாலையும் சேர்த்துட்டேன். அவ்வளோதான், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ வந்து இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ரவை வந்து ஊறி வரணும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் சால்ட்டுக்கு வந்து சேர்த்துருக்கேன். போதுமான அளவுக்கு சால்ட் சேர்த்து லோ ஃப்ளேமில் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிகமான ஃப்ளேம் வச்சா பாத்திரம் வந்து தீஞ்சிடும். அடுத்ததாக 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ரவை வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. அவ்வளோதான், இது வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ரவை வந்து நம்ம சேர்த்த தயிர் பாலில் அப்சர்வ் பண்ணிவிட்டு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இது வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக வாசனை இல்லாத ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், வெஜிடபிள் ஆயில், அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில், ஏதாவது ஒரு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத கடலை எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, அந்த ஸ்மெல் வரும். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்க்குறேன். மைதா சேர்க்கும் போது கேக் நல்லா பைண்டிங் ஆகி வருங்க. அதுக்காக தான் ரவை சேர்த்து செய்கிறோம் இல்லைங்களா. மைதா 1/4 கப் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. மிக்சி ஜாரில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா விட்டுருங்க. நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதை சேம் அதே மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட வந்து வெனிலா எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் சேர்க்குறேன். வெனிலா எசன்ஸ் சேர்க்கும் போது அந்த கேக் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். வெனிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா 2 ஏலக்காய், நம்ம அரைச்சோம் இல்லைங்களா ரவையை மிக்சி ஜாரில், அப்பயே 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், நம்ம கேக்குக்கு பிஸ்கெட்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பேக்கிங் பவுடர் அது சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா, நம்ம சமையல் சோடா, அது சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் சேர்க்கும் போது கேக் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துட்டு சேம் இதே மாதிரி வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணாம்பின்னான்னு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பேக்கிங் பவுடர் அதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒரே டைரெக்ஷன் மிக்ஸ் பண்ணும்போது கேக் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பேக்கிங்க்கு ரெடியாக இருக்குது பேட்டர். இப்போ அடுத்ததாக இட்லி பிளேட் எடுத்து அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இட்லி பிளேட்டில் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நான் சொன்ன மாதிரி வாசனை இல்லாத ஆயில் யூஸ் பண்ணுங்கள். கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா கேக்கில் வந்து கடலெண்ணெய் ஸ்மெல் வரும். இந்த மாதிரி 2 பிளேட்டுமே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது கேக் வந்து நம்ம டிமோல்ட் பண்ணி எடுக்கும் போது ஒட்டாமல் வரும். அதனால தான் பாருங்கள், 2 பிளேட்டில் ஆயில் தடவியாச்சு. அடுத்ததாக கொஞ்சம் மைதாவோ இல்லை கோதுமையோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இது நல்லா டஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒவ்வொரு கரண்டியாக அதில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு குழியிலையும் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஏன்னா கேக் வெந்து வரும்போது சரியான பக்குவத்தில் வரும். இதே மாதிரி 2 பிளேட்லேயும் ஊற்றிக்கலாம். கேக் பேட்டர் நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, திக்காக இருக்கணும். அப்போ தான் கேக் வெந்து வரும்போது நல்லா ப்ளஃபியாக வரும். தண்ணியாக இருந்ததுன்னா சப்பையாக வந்துடும் கேக்லாம். பாருங்கள், 2 பிளேட்லேயும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக மேலே கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இட்லி பாத்திரத்தில், அதில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பிளேட்டை அடுக்கிக்கலாம். இட்லி பாத்திரம் வந்து ஆல்ரெடி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்டு கொட்டி நல்லா சூடாக இருக்குது. பாத்திரத்தில் அங்கே இங்கே கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காம தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் உப்பு வந்து தேவையான அளவுக்கு பாத்திரத்தில் அடியில் கொட்டிட்டு
இந்த மாதிரி வேக வைக்கும் போது இட்லி கேக் நல்லா சூப்பராக வரும். இதை அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். 20 மினிட்ஸில் லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக்கிட்டிங்கன்னா கூட பாத்திரம் ஃபுல்லாக தீஞ்சிரும், கேக்கும் தீஞ்சிருங்க. அதனால் லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டூத் பிக்கோ இல்லை கம்பியோ விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்திருக்கு, கேக் நல்லா வெந்திருக்குங்க. எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து நம்ம கேக்கு நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கேக் நல்லா ஆறிடுச்சு. நம்ம எடுக்கும் போது ஒட்டாமல், இட்லி பிளேட்டில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். கேக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரவா கேக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிட்டோம்ல. அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் இன்க்ரீடியன்ஸோடைய அளவுகள் கரெக்டாக போட்டு செய்திங்கன்னா தான் இந்த மாதிரி கேக் நல்லா வரும். ஒன்று ஜாஸ்தியாவோ கம்மியாவோ போட்டு செஞ்சிங்கன்னா கேக் வந்து சரியாக வராதுங்க. அதனால் கவனமாக வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செய்து பாருங்கள். பஞ்சு போல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கேக்கு. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.